சிவனிடத்தில் சக்தி கூட சண்டை போட்டு விடலாம். ஆனால் இந்த மகனிடத்தில் மருமகள் கோபப் பார்வை கூட பார்த்துவிட முடியாது. மகனே அதை மன்னித்து விட்டாலும் மாமன் ஒருபோதும் அதை மன்னிக்கவே மாட்டான். ஒரு புறத்தில் கோபக்கார கணவன், மறுபுறத்தில் அகிலத்தையே அடக்கி ஆளும் மாமன். பெரும் தேவியரின் அம்சமே ஆனாலும் 3 தேவியரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அருளை எல்லாம் இந்த மருமகள் ஒருவளிடத்தில் இருந்தே பெற்றுக்கொண்டு விட முடியும் என்றாலும் கர்வம் தலைக்கு ஏறாமல் கல்கியை மணந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பூமிக்கு வந்து யுகங்கள் பலவாக தவம் ஏற்றிருப்பவள்தான் அந்த வைஷ்ணவி தேவி ஆவாள். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்பதே தனது மாமனாகிய நமச்சிவாயத்தின் திருவிளையாடலாக இருக்கும். ஆனால் தனது நாயகனின் செயலாகப்பட்டது எல்லாம் சத்தியம் சரித்திரம் ஆவதற்கும், தர்மம் தலை தோங்குவதற்கும், நீதியும் நியாயங்களும் சபை ஏறுவதற்காகவே இருக்கும் என்பதாலே நாயகனை நொடி பொழுதும் நேர்கொண்ட பார்வை பார்த்திடாமல் நாணத்தோடு அருகே நின்று கொண்டிருப்பவளே அந்த வைஷ்ணவி தேவி ஆவாள். தாயின் முகத்தில் தவழுகின்ற புன்னகையில் சிறிது மாற்றத்தை கண்டாலே தாய்ப்பாலே வேண்டாம் என்று அடம் பிடிப்பவன்தான் கல்கி. அந்த மகனின் மனநிலையை அறிந்து கொண்டு அவனை பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்கிய ஈசனே தனது மருமகளையும் பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்கியே மகனுக்கு என திருமணமும் செய்து வைக்கின்றான். சத்திய யுகத்தின் மாந்தர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கின்றானோ அப்படியே தனது மகனையும் மகளையும் வளர்த்து ஆளாக்கி அவர்களையே அந்த சத்திய யுகத்தின் கதாநாயகன் கதாநாயகியாக ஒப்படைக்கின்றான். 1000 ஆண்டுகள் அவர்கள் இந்த நவலோக பூலோகத்தில் விரும்பிய இடத்தில் தோன்றி வேண்டியவர்களின் வேண்டுதலை வேண்டியபடியே வழங்குவதற்கான வரத்தையுமே வழங்கி இருக்கின்றான். சத்திய யுகத்தில் சத்தியத்தை காத்து நின்றவர்க்கும், தர்மத்தை தலை தோங்கச் செய்தவர்க்கும், நீதியையும் நியாயத்தையும் சபையேறச் செய்தவர்க்கும் வேண்டாமலே வந்து வரம் அருளும் அதிகாரத்தையும் வழங்கியே அனுப்பி வைத்திருக்கின்றான் அந்த ஈசன். கல்கி ஒரு கருவி என்றால் காரணகர்த்தா என்று ஆனவன் அந்த ஈசனே என்பதை அறிந்து கொண்ட நல்லோர்கள் வாழ்வு எல்லாம் நலம் பெறும் என்றே சொல்லாமலே சொல்லியும் வைத்திருக்கின்றான் அந்த ஈசன். மனித உருவில் வந்திருக்கும் கல்கியை காண விளைவதால் மாந்தர்கள் எவர்க்கும் எந்த ஒரு பலனும் கிட்டிவிடாது என்றும், மாய வடிவில் வந்து வரமருள காத்திருக்கும் கல்கியை வரவழைப்பதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவதே மாந்தர்கள் தங்கள் வாழ்வில் மகிமை அடைவதற்கான ஒரே வழியாகும் என்றே கல்கியும் தீர்மானமாகவே சொல்லிவிட்டான்.